5th standard term 3 unit 1 geometry. First இதில் perimeter அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி boundary அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. Length of the boundary equal to sum of the length of each side. For example, இது ஒரு லேண்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ABCD தான் அந்த லேண்டு. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது ஏரியா, ரெட் கலரில் இருக்கிறது தான் பவுண்ட்ரி. அந்த நிலத்தோடைய எல்லைன்னு சொல்லுவாங்க. பவுண்ட்ரினா எல்லை. இந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் அந்த நிலத்தோட எல்லை. இதுதான் இங்கே எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லென்த் ஆஃப் த பவுண்ட்ரி ஈக்குவல் டு சம் ஆஃப் லென்த் ஆஃப் ஈச் சைடு. இங்கே ஏபின்றது ஒரு சைடு, பிசின்றது ஒரு சைடு, சிடின்றது ஒரு சைடு, டிஏன்றது ஒரு சைடு. இந்த சைடு எல்லாத்துடைய டோட்டல் சம்மு தான் இங்கே வந்து நம்ம பவுண்ட்ரின்னு சொல்கிறோம். ஹியர் த லென்த் ஆஃப் பவுண்ட்ரி இஸ் கால்ட் ஏ பெரிமீட்டர். இந்த பவுண்ட்ரி தான் நம்ம பெரிமீட்டர்னு சொல்கிறோம். பெரிமீட்டர் அப்படின்னா சுற்றளவு. இந்த நிலத்தை சுற்றி இருக்கிறதுனால இது வந்து சுற்றளவு. Hence the sum of the length of all the side of a closed area is called its perimeter. Closed area. Closed area na இப்போ ஏன்றது வந்து ஸ்டார்ட் ஆகி திருப்பி அந்த ஏரியா ஏலே முடிஞ்சிடுது. க்ளோஸ்ட் ஏரியா ஏபி பிசி சிடி டிஏ இப்படி ஒரு க்ளோஸ்ட் ஏரியா இருக்குது அப்படின்னா அந்த அவுட்டர் லென்த்தை தான் நம்ம வந்து பெரிமீட்டர்னு சொல்கிறோம். பெரிமீட்டர் யூஸ்ட் இன் ஃப்ரேமிங் ஏ ஃபோட்டோ ஃபார் ஃபென்சிங் ஏ வேக்கண்ட் லேண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அந்த ஃபோட்டோக்கு ஃப்ரேம் வந்து இந்த பவுண்டரி லைனை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் பெரிமீட்ரு. அதேமாரி ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அந்த லேண்டை சுற்றி வேலி போடுறோம் அப்படின்னா அந்த பெரிமீட்டரில் தான் நம்ம வந்து வேலி போடுவோம். அந்த பெரிமீட்டரை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த சம் ஆஃப் ஆல் த சைட்ஸு எல்லா சைட்ஸோட லென்த்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த பெரிமீட்டர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். சுற்றளவு வந்து நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 2ல் ஆக்டிவிட்டி 1 இருக்குது. ரைட் த பெரிமீட்டர் ஆஃப் ஈச் ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. இதனுடைய பெரிமீட்டர் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். பெரிமீட்டர் அப்படின்னா சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இங்கே வந்து பெரிமீட்டர் வந்து டைரெக்டாக இந்த எல்லா சைடும் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு கிடச்சிரும். பெரிமீட்டர் ஈக்குவல் டு இங்கே ஃபஸ்ட்டு மேலே என்ன இருக்குது 6 இருக்குது. 6 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு 5 இருக்குது. 5 ப்ளஸ் இங்கே 6 இருக்குது. 6 ப்ளஸ் 5 எத்தனை மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். 1 2 3 4 1 2 3 4 4 மெஷர்மெண்ட் இருக்குது. இங்கேயும் 1 2 3 4 4 மெஷர்மெண்ட் இருக்குது. நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணி டோட்டல் கண்டுபிடிச்சோம்னா அதான் இதனுடைய பெரிமீட்டர். 6 ப்ளஸ் 5 11 11 ப்ளஸ் 6 17 17 ப்ளஸ் 5 22. இப்போ இதனுடைய டோட்டல் வேல்யூ வந்து 22 சென்டிமீட்டர். யூனிட் வந்து இங்கே எல்லாமே சென்டிமீட்டர்ன்றதுனால நம்ம சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம்மில் பெரிமீட்டர் equal to first 4 plus 4 plus 4 நாலு சைடுமே சேம் மெஷர்மெண்ட் தான். அதனால் 4 plus 4 plus 4 plus 4 டைம்ஸ் வந்து நம்ம எழுதிக்கிறோம். இங்கே பெரிமீட்டர்னாலே இந்த சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ் தான். எல்லா சைட்ஸினுடைய டோட்டல் தான் பெரிமீட்டர். இப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 4 plus 4 8 8 plus 4 12 12 plus 4 16 சென்டிமீட்டர். இங்கேயும் சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்கு. அதனால் 16 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ 1 2 3 4 1 2 3 4 4 மெஷர்மெண்ட் இருக்குது. இங்கேயும் 1 2 3 4 4 மெஷர்மெண்ட் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். பெரிமீட்டர் equal to 3 plus 7 plus 5 1 2 3 3 மெஷர்மெண்ட் இருக்குது. இங்கேயும் 1 2 3 3 மெஷர்மெண்ட் இருக்குது. 3 plus 7 10 10 plus 5 15 15
ஸோ பெரிமீட்டர் அப்படின்னா the sum of all the sides of perimeter. நெக்ஸ்ட் சம்மு இங்கே பெரிமீட்டர் ஈக்குவல் டு ஸோ ஃபஸ்ட்டு 3 எழுதிக்கலாம். ஆல் த சைட்ஸ்ன்றனால 3 ப்ளஸ் நெக்ஸ்ட் சைடு 6 ப்ளஸ் நெக்ஸ்ட் 9 ப்ளஸ் 6 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4. எத்தனை மெஷர்மெண்ட் இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 8 மெஷர்மெண்ட் இருக்குது. இங்கே 1 2 3 4 5 6 7 8 8 மெஷர்மெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் பெரிமீட்டர்னால் சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ் தான். இப்போது 3 + 6 9 9 + 9 18 18 + 6 24 24 + 3 27 27 + 4 31 31 + 3 34 34 + 4 38 38 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பெரிமீட்டர் perimeter equal to first 10 plus 5 plus 5 plus 10 plus 5 plus 5. எத்தனை மெஷர்மெண்ட் இருக்குன்னு ஒரு தடவை கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ இதனுடைய டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 10 + 5 15 15 + 5 20 20 + 20 30 30 + 5 35 35 + 5 40 40 சென்டிமீட்டர். Sixth sum perimeter equal to first 7 plus 16 plus 11 plus 16 plus 7 மெஷர்மெண்ட் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 5 மெஷர்மெண்ட் இருக்குது. இங்கே 1 2 3 4 5 பெரிமீட்டர்னாலே இந்த சம் ஆஃப் ஆல் த சைட்ஸ் தான். இப்போ இதனோட டோட்டல் பார்த்துக்கலாம். 7 + 16 23 வரும். 23 + 11 34 34 + 16 50 வரும். 50 + 7 57 57 சென்டிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 57 சென்டிமீட்டர். சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் இதுமாரி தனியாக கூட எடுத்து கால்குலேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இதுமாரி தனியாக எழுதி கால்குலேட் பண்ணலாம். 7 அடுத்த வேல்யூ 1 6 அடுத்த வேல்யூ 1 1 அடுத்த வேல்யூ 1 6 அடுத்த வேல்யூ 7 எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். 6 + 7 13 13 + 1 14 14 + 6 20 20 + 7 27 remainder 2 2 + 1 3 4 5. ஸோ இதுமாரி நீங்கள் தனியாக எடுத்துக்கூடும் இதுமாரி கால்குலேட் பண்ணி ஆன்சர் எழுதலாம். ஸோ இதுமாரி க்ளோஸ்டு ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக எத்தனை சைட்ஸ் இருக்கோ அத்தனை சைட்ஸோடைய லென்த் ஆட் பண்ணாலே நம்மளுக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஃபார்முலா ஃபார் த பெரிமீட்டர் ஆஃப் ஏ ரெக்டாங்கிள். ஏற்கனவே பெரிமீட்டர் அப்படின்னாலே சம் ஆஃப் த ஆல் த சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போது அது ஒரு ஃபார்முலாவை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம் ரெக்டாங்கிளுக்கு. ஸோ பெரிமீட்டர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி பெரிமீட்டர்னால் எல்லாமே எல்லா சைட்ஸ் ஆட் பண்ணணும் இல்லையா, அதனால் லென்த்து ப்ளஸ் பிரெத்து ப்ளஸ் லென்த்து ப்ளஸ் பிரெத்து, அதாவது இந்த 4 சைடு முதல்ல ஆட் பண்ணுறோம். இது ரெக்டாங்கிள் அப்படின்றதுனால ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இது அதனுடைய ப்ராப்பர்ட்டி. இப்போ இங்கே என்ன லென்த்தோ அதே தான் இங்கேயும் இருக்கும், இங்கே என்ன பிரெத்தோ அதுதான்
இங்கே இருக்கும். ஹரிசாண்டலாக இருக்கிறதுனால அது லென்த்து, ஹரிசாண்டல் லென்த்து தான் நம்ம லென்த்துன்னு சொல்லுவோம். அனதர் மெஷர்மெண்ட்டை பிரெத்துன்னு சொல்லுவோம் நம்ம. இப்போது இங்கே ஆப்போசிட் வேல்யூஸ் ஆர் ஈக்குவல்ன்றனா இந்த லென்த்து ஈக்குவல், இந்த பிரெத்து ஈக்குவல். அப்போ 4 மெஷர்மெண்ட்டில் நம்மளுக்கு 2 ஈக்குவல் வேல்யூஸ் வந்து போகுது. therefore the perimeter of the rectangle equal to twice the length plus twice the breadth. அதாவது twiceனா 2ன்னு அர்த்தம். அப்போ 2 லென்த்தும் 2 பிரெத்தும் நம்மளுக்கு கிடைக்கிது. இதை நம்ம ஷார்ட்டாக 2 into length plus 2 into breadth அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான். பெரிமீட்டர் அப்படின்னாலே எல்லா சைட்ஸும் ஆட் பண்ணணும். நம்ம அதை ஒரு ஃபார்முலாவாக இங்கே நம்ம எழுதிக்கிறோம். ஸோ இது இன்னும் நம்ம சிம்பிளாக எழுதணும் அப்படின்னா 2 into லென்த்து, லென்த்தை வந்து எல்லுன்னு சொல்லிடலாம், ப்ளஸ் 2 into breadth அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷார்ட்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 2 into லென்த்து ப்ளஸ் 2 into breadth. இது ரெக்டாங்கிளுடைய பெரிமீட்டருக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கொயர் பார்க்கலாம். ஃபார்முலா ஃபார் த பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஸ்கொயர் அப்படின்னாலே 4 சைடு ஈக்குவலாக இருந்தால் தான் அது வந்து ஸ்கொயர்னு சொல்லுவோம். சைடு இந்த சைடு, இந்த எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கணும். த லென்த் ஆஃப் ஆல் த சைட்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர்ஸ் ஆர் ஈக்குவல். இது அதனுடைய ப்ராப்பர்ட்டி. ஸ்கொயர்னாலே 4 சைடுமே ஈக்குவலாக இருக்கணும். தர்ஃபோர் த பெரிமீட்டர் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு, பெரிமீட்டர்னாலே எல்லா சைட்ஸ் ஆட் பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த 4 சைட்ஸும் சைடு ப்ளஸ் சைடு, அதாவது 4 சைடுன்றதுனால 4 டைம் த லென்த் ஆஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் சைடு. அப்போ 4 into லென்த் ஆஃப் ஒன் சைடு அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக ஃபார்முலாவாக நம்ம உருவாக்குறோம். இதை இன்னும் நம்ம வந்து சிம்பிளியாக எழுதணும் அப்படின்னா 4 into சைடு அப்படின்னு கூட நம்ம ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். 4 into சைடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின் போது 4 into சைடு, அதாவது ஒரு சைடு மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்ட்டு 4 அப்படின்னு பண்ணோம் அப்படின்னா நம்ம அதனுடைய பெரிமீட்டரை கால்குலேட் பண்ணிடலாம். Exercise 1.1 first question. How much wire will be needed to make a rectangle of length 6 cm and breadth 3 cm? இந்த கொஷின்ஸில் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லென்த்து 6 மீட்டரும் 6 சென்டிமீட்டரும் பிரெத்து 3 சென்டிமீட்டரும் அளவுடைய ஒரு ரெக்டாங்கிளுக்கு வந்து எவ்வளோ ஒயர் தேவைப்படுது, ரெக்டாங்கிளுக்கு எவ்வளோ ஒயர் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரெக்டாங்கிள்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்றதை முதல்ல நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சொல்யூஷன். ஃபஸ்ட்டு லென்த்து ஈக்குவல் டு, லென்த்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். பிரெத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா breadth equal to 3 centimeter. How much wire will be needed அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Wire will be needed எவ்வளோ ஒயர் தேவை அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள். ஆஃப் த ரெக்டாங்கிள், பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள். பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஷார்ட் ஃபார்ம் எழுதிக்கிறோம். 2 into L plus 2 into breadth. ஃபார் எக்ஸாம்பிள் இதுமாரி ஒரு ரெக்டாங்கிள்ஸ் தான் வந்து இருக்குது. 6 சென்டிமீட்டர் லென்த்தும் பிரெத்து 3 சென்டிமீட்டர், இதனுடைய பெரிமீட்டர். அப்போ இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 3, ஆப்போசிட்ஸ் ஈக்குவல்ன்றதுனால இதுவும் 6 சென்டிமீட்டர் தான், இதுவும் 3 சென்டிமீட்டர். அதுதான் இப்போ ஃபார்முலாஸில் நம்ம யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போது 2 இன்ட்டு லென்த்து வந்து எவ்வளோ 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 2 into 6 ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 6 ஆர் 12 ப்ளஸ் 2 into 3 6. அப்போ 12 + 6 18,
centimeter. அப்போ wire will be needed எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18 centimeter. That's answer. If the length of the rectangle is 14 meter and its breadth is 10 meter, what is its perimeter? அதாவது ஒரு ரெக்டாங்கிளுடைய லென்த் 14 மீட்டர், பிரெத் வந்து 10 மீட்டர்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் இஸ் பெரிமீட்டர்? டைரெக்டாகவே பெரிமீட்டர் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்றது முதல்ல நம்ம எழுதுவோம். லென்த்து, இது ஒரு ரெக்டாங்கிள், அதனால் டயக்ராம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இது ஒரு ரெக்டாங்கிள், இப்படி இருக்கும் ஒரு டயக்ராமு. இது 14 மீட்டர், இது வந்து 10 மீட்டர். நம்ம டைரெக்டாக வந்து நம்ம பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள். பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன? ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்முலா 2 × L ப்ளஸ் 2 × breadth. இதுதான் ஃபார்முலா. இங்கே நம்ம லென்த்து பிரெத்துன்றதை நம்ம எழுதிப்போம். லென்த்து ஈக்குவல் டு 14 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 14 மீட்டர். பிரெத்து எவ்வளோன்னா 10 மீட்டர். அப்போ இது அப்படி டைரெக்டாகவே நம்ம கால்குலேட் பண்ணோம். இட்ஸ் ஈக்குவல் டு 2 × length 14 plus 2 × 10, breadth வந்து 10. 2 × 14 28 plus 2 × 10 20. 28 plus 20 48 மீட்டர். என்ன யூனிட் கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம எழுதணும். சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர். தட்ஸ் ஆன்சர். பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளுடைய ஆன்சர் வந்து 48 மீட்டர். Each side of a square is 7 meter long. Find its perimeter. அதாவது ஒரு ஸ்கொயர் இந்த மாதிரி இருக்கும். ஸ்கொயர்னாலே 4 சைடு ஈக்குவலாக இருக்கும். ஒரு சைடோடைய லென்த் வந்து 7 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ 7 மீட்டர் 7 மீட்டர் 7 மீட்டர். ஸோ ஃபைண்ட் இட்ஸ் பெரிமீட்டர். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபார்முலாஸ் தெரிவிக்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர், perimeter of square equal to 4 into side. formula 4 into side, ஒரு side வந்து 7. அப்போ 4 into 7 28 மீட்டர். ஏன்னா 4 சைடுமே ஈக்குவலாக இருக்கும், அதனால் 4 into 7 28 மீட்டர். perimeter of a square equal to 28 மீட்டர். exercise 1.1 fourth sum. If we take 2 rounds of a field that is 340 meter long and 160 meter wide, find the distance covered in kilometer. அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது ஒரு ஃபீல்டு. ஸோ அந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டை வச்சு பார்க்கும்போது அது ஒரு ரெக்டாங்குலராக இருக்குது. 340 மீட்டர் 160 மீட்டர் பிரெத்து, இது லென்த்து, இது பிரெத்து. இஃப் யூ டேக் 2 rounds ஆஃப் ஏ ஃபீல்டு, அதாவது இந்த ஃபீல்டை 2 ரவுண்டு சுற்றி வரும்போது அப்படின்னா அந்த பெரிமீட்டரை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 2 ரவுண்டு சுற்றி வரும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது அதை வந்து கிலோமீட்டரில் கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஆன்சர் மெஷர்மெண்ட் எல்லாமே மீட்டரு. வர்ற ஆன்சரை நம்ம கடைசியாக கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் of a field, perimeter of a field இல்லைன்னா டைரெக்டாக பெரிமீட்டர் எழுதிட்டு அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். ரெக்டாங்கிளுக்கான பெரிமீட்டர் என்ன வரும்? 2 × L ப்ளஸ் 2 × breadth. இங்கே நம்ம மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். லென்த் ஈக்குவல் டு 340, breadth அது 340 மீட்டர் வரும். இது இங்கே லென்த் ஈக்குவல் டு 340 மீட்டர், பிரெத் ஈக்குவல் டு 160 மீட்டர். இப்போ டைரெக்டாக நம்ம இந்த ஃபார்முலா வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். 2 × 340 ப்ளஸ் 2 × 160. இப்போ
342 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 into 0 0, 2 4s are 8, 2 into 3 6 plus 2 into 0 0, 2 into 6 12, அப்போ 2 remainder 1, 2 into 1 2, 2 plus remainder அதாவது 1 3. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணணும் அப்படின்னா 0, 8 plus 2 10, 0, remainder 1, அப்போ 1 plus 3 4, 4 plus 6 10. அப்போது இது வந்து மீட்டர் வரும் இது. ஸோ இந்த வர்ற ஆன்சர் வந்து என்னன்னா ஒரு ரவுண்டு சுற்றி வரதுக்கான ஆன்சர் தான் இது. அப்போ இதை நம்ம தெளிவாக எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸ் கவர்டு இன் 1 ரவுண்டு. Distance covered in 1 round. அப்போ 2 round distance வந்து எவ்வளோ நம்ம கால்குலேட் பண்ணணும். Therefore distance covered in 2 round. ஏன்னா கொஷின்லேயே 2 ரவுண்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போது 2 into 1000, அப்போ 2000 மீட்ரு வந்துடும் நம்மளுக்கு ஆன்சர். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். அப்போ 2000 மீட்டர் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1000 மீட்டர் ஒரு கிலோமீட்டர். 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். அப்போ 2000 மீட்டர் அப்படின்னும் போது இந்த 2000 டிவைடட் பை 1000 வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு. 2 கிலோமீட்டர். அது வர்ற ஆன்சரை 1000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 கிலோமீட்டர் கிடைக்கும். ஏன்னா இங்கே மீட்டரில் இருக்குது, நம்ம அது வந்து கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போது டிஸ்டன்ஸ் கவர்டு இன் 2 ரவுண்ட் இட்ஸ் ஈக்குவல் டு 2000 மீட்டர் ஆர் 2 கிலோமீட்டர். தட்ஸ் ஆன்சர். இதான் ஆன்சர் நம்மளுக்கு. Exercise 1.1 fifth sum. Sanjeev completes 10 rounds around a square park every day. If one of the park is 110 meter, then find the distance covered by Sanjeev in a day in terms of kilometer and meters. ஸோ இந்த கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சஞ்சீவ் 10 ரவுண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்கொயர் பார்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஸ்கொயர் பார்க்கறோட மெஷர்மெண்ட்டு ஸ்கொயருன்றதுனாலே ஒரு சைடு தெரிஞ்சாலே போதும். ஏன்னா 4 சைடு ஈக்குவல் இல்லையா, அதனால் ஒரு சைடு தெரிஞ்சாலே போதும், நம்ம பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்போ அதனுடைய ஒரு சைடு வந்து 110 மீட்டர். இதை நம்ம எழுதிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த 10 ரவுண்ட்ஸ் வந்து அவங்க சுற்றி வராங்க இல்லையா, அப்போ நம்ம முதல்ல பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போது ஒரு ரவுண்டுக்கு எவ்வளோ லென்த்துன்றதை நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிப்போம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கலாம் ஒரு ரவுண்டுக்கு. அதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். டிஸ்டன்ஸ் கவர்டு பை 1 ரவுண்டு. distance covered in 1 round அப்படின்னும்போது perimeter equal to perimeter. Perimeter of square park. Perimeter of square க்கு வந்து என்ன ஃபார்முலா? 4 into side. அப்போ 4 into 110 அப்படின்னு பார்க்கும்போது 0, 4 into 0 0, 4 into 1 4, again 4 into 1 4. இது வந்து மீட்டரில் கிடைச்சிடும் நம்மளுக்கு ஆன்சர். இது டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் ஒரு ரவுண்டு. ஆனால் இங்கே 10 ரவுண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் இப்போ வந்து
இங்கே திருப்பி வந்து distance covered in 10 rounds. ஆக்சுவலாக ஒரு ரவுண்டு கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணாலே 10 ரவுண்ட்ஸ் ஆன்சர் கிடச்சிக்கும். 440 into 10 அப்போது 0. ஸோ இங்கே ஒரு 0 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போது 440 அகைன் ஒரு 0, ஏன்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால. இது மீட்டர். இப்போது இதை வந்து நம்ம வந்து கிலோமீட்டரில் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். அப்போது 4400 மீட்டர் அப்படின்போது 4400 மீட்டரை டிவைட் பை 1000ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 00 கேன்சல், 00 கேன்சல், 44 டிவைட் பை 10 வரும் நம்மளுக்கு. அதை நம்ம 10ன்றதுனால ஒரு டெசிமல் மூவ் பண்ணி டாட் வச்சுக்கலாம். 4.4 வரும் நமக்கு ஆன்சர். அதுதான் இங்கே 4.4 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். அதாவது வர்ற ஆன்சர் வந்து மீட்டரில் இருக்கிறதுனால அதை நம்ம 1000ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 4.4 கிலோமீட்டர் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஏரியா பார்க்கலாம். ஏரியா கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் த ஸ்பேஸ் ஆக்குபைடு பை எ flat shape or the surface of an object. இப்போ நான் இங்கே ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வரைஞ்சிருக்கேன், ஒரு ஸ்கொயர் ஷேப் வரைஞ்சிருக்கிறேன். இந்த ப்ளூ கலர் ஃபுல்லாமே ஏரியா தான். அதான் அவங்க ஸ்பேஸ் ஆக்குபைடு பை எ ஃப்ளாட் ஷேப். இது ஒரு ஃப்ளாட் ஷேப் தான். இதில் எவ்வளோ ஏரியா ஆக்குபை பண்ணியிருக்கோ, எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கோ அதுதான் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரெக்டாங்கிள்குடைய ஃபார்முலா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் லென்த் இன்ட்டு பிரெத்து. இதுதான் வந்து லென்த்து, இது லென்த்து, இது வந்து பிரெத்து. ஷார்ட்டாக எல்லுன்னு எழுதியிருக்கேன், லென்த்தை பிரெத்தை பின்னு எழுதியிருக்கேன். அப்போ ஃபார்முலாவில் கூட நீங்கள் அதுமாரி எழுதிக்கலாம். லென்த் இன்ட்டு பிரெத்து எல் இன்ட்டு பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். இங்கே ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின் போது எல்லா சைட்ஸும் ஈக்குவல் தான். இதை வந்து நம்ம வந்து சைடுன்னு எழுதிக்கலாம். இதுவும் சைடு தான். அப்போ ஃபார்முலா வந்து லென்த் ஆஃப் எ சைடு இன்ட்டு லென்த் ஆஃப் எ சைடு அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, அதனால் சைடு இன்ட்டு சைடு அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்டாக கூட எழுதிக்கலாம். சைடு இன்ட்டு சைடு, இதுதான் ஏரியா ஆஃப் ஸ்கொயருடைய ஃபார்முலா, சைடு இன்ட்டு சைடு. இப்போ ஏரியா பேஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸை பார்க்கலாம். இப்போ எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். The length of the side of each square is given below. Find its area. இது எல்லாமே ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு சைடோடைய இது ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா சைடு ஈக்குவல் டு 10 மீட்டர். 10 மீட்டர்ஸ் கொடுத்தாங்களா, 10 மீட்டர். இப்போ இதனுடைய ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் அப்படின்னும் போது சைடு இன்ட்டு சைடு, நம்ம ஃபார்முலா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். சைடு இன்ட்டு சைடு ஃபார்முலா. ஸோ 10 இன்ட்டு 10. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 100 ஸ்கொயர் மீட்டர். யூனிட் வந்து ஸ்கொயர் மீட்டர்னு எழுதணும். எப்போதும் ஏரியாவுடைய யூனிட் வந்து ஸ்கொயர், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மீட்டர்னா மீட்டர்னு எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு சம்முடைய ஆன்சர் 100 ஸ்கொயர் மீட்டர். இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்மில் வந்து சைடு வந்து 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு ஃபார்முலா. ஒவ்வொரு தடையும் ஃபார்முலா எழுதி கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மெமரி ஆகும். அப்போ சைடு வந்து 5 இன்ட்டு 5. இப்போ ஏரியா வந்து 5 இன்ட்டு 5 25 ஸ்கொயர். இங்கே சென்டிமீட்டர் கொடுத்ததுனால நம்ம சென்டிமீட்டர்னு எழுதிக்கிறோம். ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ நெக்ஸ்ட்டு சம்மு. நெக்ஸ்ட்டு சம்முக்கு வந்து சைடு வந்து 15 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர்
சேம் ஃபார்முலா தான், சைடு இன்ட்டு சைடு. ஸோ சைடு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 15 இன்ட்டு 15. ஸோ 15 இன்ட்டு 15 225 வரும். 225 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்றது இங்கே கூட நம்ம போட்டு பார்த்துக்கலாம். 15 இன்ட்டு 15. ஃபஸ்ட்டு 5 மட்டும் 5 5s are 25. அப்போ ரிமைண்டர் வந்து 2 இருக்குது. 1 இன்ட்டு 5 5, 5 + 2 7. நெக்ஸ்ட்டு 1 மல்டிப்ளை பண்ணும்போது 1 இன்ட்டு 5 5, அதாவது இங்கே செகண்டு 10th பிளேஸ்க்கு நேராக போட்டுக்கணும். 1 இன்ட்டு 1 1. இப்போ ஆட் பண்ணுறோம். இது வந்து 5 வரும். 7 + 5 12. ரிமைண்டர் 1 வருதுனால 1 + 1 2. அதுதான் இங்கே டைரெக்டாக நம்ம 225 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். அடுத்தது நம்ம 4th கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 4th வந்து பார்த்தீங்கன்னா 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கு. அதாவது 4th உடைய சைடு வந்து 16 சென்டிமீட்டர். அப்போ ஏரியாவுக்கு ஃபார்முலா அது ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் வந்து சைடு இன்ட்டு சைடு. அப்போ சைடு எவ்வளோன்னு கொடுத்துருக்கு, 16. 16 இன்ட்டு 16 ஃபார்முலா மல்டிப்ளிகேஷன் டேபிள் தெரிஞ்சால் டைரெக்டாகவே போட்டுடலாம். 16 இன்ட்டு 16 256. இது சென்டிமீட்டர்னு கொடுத்ததுனால ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து நீங்கள் இப்படி கூட நீங்கள் செக் பண்ணி எழுதிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் எப்படி போகிறதுன்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 16 இன்ட்டு 16 அப்படின் போது ஃபஸ்ட்டு 6 மல்டிப்ளை பண்ண 6 இன்ட்டு 6 36, ரிமைண்டர் 3. 1 இன்ட்டு 6 6, 6 + 3 9. திருப்பி 1 மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு 6 6, 10th பிளேஸ்க்கு நேராக போட்டுக்கணும். ரெண்டாவது டெசிமல் நேராக 1 இன்ட்டு 1 1. அப்போ 6, 9 + 6 5, 1 + 1 2, 256 வருது. அதான் டைரெக்டாக 256 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு எழுதியிருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 1.2 கொஸ்டின் நம்பர் 2. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஃபாலோயிங் ரெக்டாங்கிள்ஸ். ரெக்டாங்கிள்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு சம் லென்த் வந்து 6 சென்டிமீட்டர், பிரெத்து 3 சென்டிமீட்டர். ஸ்கொயருக்கு வந்து 4 சைடும் ஈக்குவல்ன்றதுனால போன சம்முக்கெலாம் வந்து ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டும் கொடுத்தாங்க. இங்கே ரெக்டாங்கிள்ன்றதுனால லென்த்து அண்டு பிரெத்து கொடுத்துருக்காங்க. லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா, லென்த் இன்ட்டு பிரெத்து. இங்கே லென்த்து வந்து 6 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் சம்மில் வந்து என்ன வருது ஆன்சர் உங்களுக்கு, லென்த்து வந்து 6 சென்டிமீட்டர். அப்போது 6 இன்ட்டு 3, 16 இன்ட்டு 3 18, 18 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஆன்சர் வந்து 18 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். அடுத்தது செகண்ட் சம்மில் ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்து. செகண்ட் சம்மில் வந்து லென்த்து 7 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 7 மீட்டர். 7 இன்ட்டு பிரெத் வந்து 4. அப்போ 7 இன்ட்டு 4 28. மெஷர்மெண்ட் வந்து மீட்டர், அதாவது ஸ்கொயர் மீட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம்மில் ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். தேர்ட் சம்மில் வந்து லென்த் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது 8 இன்ட்டு பிரெத் வந்து 5 சென்டிமீட்டர். அப்போ 8 இன்ட்டு 5 40 ஸ்கொயர் சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம்மு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத். ஃபோர்த்து சம்மு லென்த் வந்து 9 மீட்டர் கொடுத்துருக்காங்க, பிரெத் வந்து 6. 9 இன்ட்டு 6 54 மீட்டர்னு கொடுத்ததுனால ஸ்கொயர் மீட்டர். பெரிமீட்டருக்கு டைரெக்டாக தான் வேல்யூஸ் எழுதணும், மீட்டரா சென்டிமீட்டரா அப்படின்றது டைரெக்டாக எழுதணும். ஆனால் ஏரியாவுக்கு மட்டும் ஸ்கொயர் மீட்டர். சப்போஸ் சென்டிமீட்டர் கொடுத்தா ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் ஏரியாவுக்கு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2 தேர்ட் கொஸ்டின்.
If the cost of 1 square meter of a plot rupees 800, then find the total cost of a plot that is 15 meter long and 10 meter breadth. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பிளாட்டோடைய மெஷர்மெண்ட்டு லென்த்து 15 மீட்டரும் பிரெத்து 10 மீட்டரும் இருக்குது. ஒரு ஸ்கொயர் மீட்ரு வந்து ருபீஸ் 800 அப்படின்னா டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இதுமாரி கொடுத்துருந்தாங்கன்னா முதல்ல வந்து ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு ஏரியா தான் கால்குலேட் பண்ணணும். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். லென்த்துன்னு போது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 15 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. பிரெத்து மீட்டர். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் பிளாட் ஸோ ஸ்கொயர் தான் ஃபார்முலா நம்ம எழுதணும். ஸ்கொயர் பிளாட்னாலும் ஸ்கொயர் தான். அப்போ ஸ்கொயருக்கு ஃபார்முலா ஏற்கனவே சைடு இன்ட்டு சாரி இங்கே வந்து ரெக்டாங்கிள் வந்து லென்த்து பிரெத் இருந்ததுனால நம்ம வந்து அந்த ஏரியா வந்து ரெக்டாங்கிள் தான் இருக்குது. ஏரியா ஆஃப் பிளாட் ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்து. ஏன்னா லென்த்தும் பிரெத்தும் கொடுத்ததுனால நம்ம ரெக்டாங்கிள் ஏரியா தான் நம்ம யூஸ் பண்ணணும். வர்ற ஆன்சர் ஸ்கொயர் மீட்டரில் வரும். அதுக்கப்புறம் அதை 800 மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ லென்த்து வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க 15, பிரெத் வந்து 10. ஆக நம்மளுக்கு வந்து 150 ரெண்டுமே மீட்டர்ன்றதுனால ஆன்சர் ஸ்கொயர் மீட்டரில் கிடைக்கும். அதாவது அந்த பிளாட்டோடைய டோட்டல் ஏரியா 150 ஸ்கொயர் மீட்டரில் நம்மளுக்கு கிடைக்குது. இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்கொயர் மீட்டர் வந்து ருபீஸ் 800 அப்படின்னா நம்மளுக்கு 150 ஸ்கொயர் மீட்டர் கிடச்சிருக்கு. அதை 800 மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் காஸ்ட் கிடச்சிரும். therefore total cost equal to 800 into 150. இப்போ இங்கே 0 இல்லாமல் முதல்ல நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே 1 2 3 3 ஜீரோஸ் இருக்குது. 8 into 15 முதல்ல மல்டிப்ளிகேஷன் நம்ம பார்த்து கால்குலேட் பண்ணிட்டோம்னா அது கூட 3 ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். 15 into 8 into 5 40 ரிமைண்டர் 4 1 into 8 8 plus 4 12. அப்போ முதல்ல வந்து 120 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு எத்தனை ஜீரோஸ் இருக்குது 1 2 3 3 ஜீரோஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 அதாவது ருப்பீஸ். டோட்டல் காஸ்ட் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 1,20,000 நம்மளுக்கு கிடைக்குது. இதான் நம்மளுக்கு ரெக்வயர்டு ஆன்சர். எக்ஸசைஸ் 1.2 fourth question. The side of a square is 6 cm. அது ஒரு ஸ்கொயரோட சைடு கொடுத்துருக்காங்க. The length of a rectangle is 10 cm. அதாவது லென்த்து 10 cm breadth 4 cm ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இப்போ ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் போத் த ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள். இந்த ஸ்கொயருக்கும் பெரிமீட்டர் ஏரியா கால்குலேட் பண்ணணும். இந்த ரெக்டாங்கிளுக்கும் பெரிமீட்டர் ஏரியா கால்குலேட் பண்ணணும். ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஸ்கொயருக்கான ஃபார்முலாஸ் வந்து தெரியும். பெரிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர், அதாவது வேல்யூஸ் வந்து நம்ம கரெக்டாக வேல்யூஸ் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு சைடு. 4 இன்ட்டு சைடு வந்து 6. அப்போ 4 இன்ட்டு 6 24 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு ஃபார்முலா சைடு இன்ட்டு சைடு. சைடு வந்து 6 இன்ட்டு 6 6 6 ஆர் 36. இங்கே ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள். ஃபஸ்ட்டு பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணிடுவோம். பெரிமீட்டர்
of rectangle. Perimeter of rectangle equal to 2 into L into 2 into B. 2 into L, 2 into B. Perimeter of a rectangle 2 into L plus 2 into B. அப்போ 2 into length வந்து 10 cm. அப்போ 10 plus 2 into B ஓட value 4. 20 plus 8. 28 cm. Next area. Area of the perimeter வந்து என்ன ஃபார்முலா? Area of the rectangle. Area of rectangle வந்து area of perimeter calculate பண்ணிட்டோம். இப்போ area of rectangle. Length into breadth. Area of the rectangle. இப்போ length வந்து இங்கே 10 cm கொடுத்திருக்காங்க. 10 into breadth வந்து 4. அப்போ 10 into 4 வந்து 40. ஏரியான்றதுனால நம்ம வந்து ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். Exercise 1.2 fifth question. What will be the labor cost of laying the floor of an assembly hall which is 14 meter long and 10 meter breadth if the cost of laying is rupees 60 per square meter? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லேபர் காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு ஹாலோடைய லென்த்து 14 மீட்ரு, பிரெத்து வந்து 10 மீட்டர். லென்த்து பிரெத்து கொடுத்தாலே அது ரெக்டாங்கிள் தான். இஃப் த காஸ்ட் ஆஃப் லேயிங் இஸ் rupees 60 per ஸ்கொயர் மீட்டர். அதாவது லேயிங் அப்படின்னா தரப்பூசி வேலை. தரப்பூசுகிற வேலைக்கு வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 60 rupees ஆகுது அப்படின்னா டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஏரியா கண்டுபிடிச்சிடணும். இது ஒரு ரெக்டாங்கிள்ன்றதுனால ஏரியா ஆஃப் rectangle. Area of rectangle. Area of the rectangle equal to length into breadth. Length வந்து 14 into 10. அப்போ 14 into 10 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 140 ஸ்கொயர் மீட்டர் வந்து கிடைச்சிடுது நம்மளுக்கு. இந்த லேயிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேயிங் காஸ்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா rupees 60 per ஸ்கொயர் மீட்டர். 60 per ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 60 அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ 140 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ வருது அப்படின்னா டோட்டல் காஸ்ட். இப்போது டோட்டல் காஸ்ட்னா 140 ஸ்கொயர் மீட்டருக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போது 140 into 60. இப்போ 140 into 60 முதல்ல இந்த ஜீரோஸ் இல்லாமல் முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு கடைசியாக ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஜீரோ இங்கே ஒரு ஜீரோ, 2 ஜீரோ கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 14 into 6 தனியாக மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணிங்க. 4 into 6 24. ரிமைண்டர் வந்து 2 வரும் இல்லையா. 1 into 6 6, 6 into 6 plus 2 8. ஸோ ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு 14th டேபிள் தெரிஞ்சால் டேரெக்டாக 84ன்னு எழுதிக்கலாம். அப்போது 84 நாங்கள் எழுதிட்டேன். 2 ஜீரோஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ திஸ் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் லேயிங். இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 10ல் ஆக்டிவிட்டி 2. யூஸிங் த கிரைட் ஷீட் ஃபைண்ட் த area and perimeter of a rectangles and squares. Each square is 1 square centimeter. அதாவது இந்த ஒரு கட்டமும் ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த லென்த் எல்லாமே ஒரு சென்டிமீட்டர் வரும். இப்போ இங்கே ஒரு கட்டம் இருக்குது, இது ஒரு கட்டம், 2 கட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இந்த ஒரு டயக்ராமையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1, இது ஃபஸ்ட்டு டயக்ராம். இது ஃபஸ்ட்டு டயக்ராம். இது வந்து செகண்ட் டயக்ராம். இது வந்து தேர்ட் டயக்ராம்.
இது fourth diagram. இப்போ இந்த first diagramல இதனுடைய சைடு இது வந்து ஒரு ஸ்கொயராக இருக்குது, இதுவும் வந்து லென்த்து இந்த சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது 1 2 ரெண்டு கட்டாக இருக்கிறதுனால இது 2 சென்டிமீட்டர், இதனுடைய இதுவும் 2 சென்டிமீட்டர். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு டயக்ராம் பொறுத்த வரைக்கும் பெரிமீட்டர் அப்படின்போது இது ஒரு ஸ்கொயர் அப்படின்றதுனால 4 இன்ட்டு சைடு, அதுதான் அதனுடைய ஃபார்முலா. அப்போ 4 இன்ட்டு 2 8 சென்டிமீட்டர் வந்துடும் உங்களுக்கு. அதுவே ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கொயருடைய ஏரியா ஃபார்முலா வந்து சைடு இன்ட்டு சைடு. அப்போது 2 இன்ட்டு 2 4 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அதனுடைய மெஷர்மெண்ட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் டயக்ராம் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5, அதாவது வந்து இந்த லென்த் வந்து 5 சென்டிமீட்டர், பிரெத் வந்து 2 சென்டிமீட்டர். இப்போ இதனுடைய பெரிமீட்டர் இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், லென்த் பிரெத் வந்து டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட் இருக்குது. இது ஒரே மெஷர்மெண்ட்ன்றதுனால இதை நம்ம ஸ்கொயராக கன்சிடர் பண்ணோம். இதில் லென்த்து 5 சென்டிமீட்டர், பிரெத் 2 சென்டிமீட்டர். அப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு L ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத்து. டூ இன்ட்டு லென்த் வந்து 5 ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத் வந்து 2. அப்போ 10 ப்ளஸ் 4 14 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஏரியா கால்குலேட் பண்ணுவோம். ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்து. லென்த்தோடைய மெஷர்மெண்ட் வந்து 5 இன்ட்டு 2. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர். 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். 5 இன்ட்டு 2 10 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இந்த நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டயக்ராம். தேர்ட் டயக்ராமில் 1 2 3, அதாவது 3 சென்டிமீட்டர் இருக்குது இங்கே, 3 சென்டிமீட்டர். இதுவும் 3 சென்டிமீட்டர் தான், 3 கட்டம் தான் இருக்குது, 1 2 3. அப்போ இது ஒரு ஸ்கொயர் தான். அப்போ தேர்டில் பெரிமீட்டர் ஃபோர் இன்ட்டு சைடு, ஸ்கொயருன்றதுனால அதுக்கான ஃபார்முலா 4 இன்ட்டு சைடு. அப்போ 4 இன்ட்டு 3 12 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு ஃபார்முலா சைடு இன்ட்டு சைடு. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு சைடு வந்து 3 இன்ட்டு 3 9 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இது தேர்டு டயக்ராமுடைய ஆன்சர் இதுதான். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்துக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த சைடை கொஞ்சம் நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டயக்ராம். இதில் 1 2 3 4 5 பாக்ஸ் இருக்கிறதுனால லென்த் வந்து 5 சென்டிமீட்ரு. இங்கே பிரெத்து 1 2 3 பாக்ஸ் இருக்கிறதுனால 3 சென்டிமீட்டர். இப்போ இங்கே ஃபோர்த்து வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரு ரெக்டாங்கிள், 2 டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா, அதனால் ரெக்டாங்கிள். பெரிமீட்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு L ப்ளஸ் 2 இன்ட்டு பிரெத்து. 2 இன்ட்டு L வந்து 5, லென்த் வந்து 5 ப்ளஸ் 2 இன்ட்டு 3. இப்போ வேல்யூஸ் வந்து 10 ப்ளஸ் 6, அதாவது 16 சென்டிமீட்டர் வந்துடும் நம்மளுக்கு. ஏரியா நெக்ஸ்ட்டு ஏரியா ஈக்குவல் டு லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ 5 இன்ட்டு 3, 5 வந்து லென்த்து, 3 இன்ட்டு பிரெத்து. 5 இன்ட்டு 3 15 ஸ்கொயர் சென்டிமீட்டர். தட்ஸ் ஆன்சர்.